ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு விளாக் போடலாம்னு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஹெல்த் மிக்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஹோம்மேடு தான். நான் எப்போவுமே வீட்டில் தான் அரைப்பேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி டெய்லி வந்துட்டு நம்ம வந்து கஞ்சியா கூழா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்தி. இதில் இப்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்குறேன் அப்படின்றத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இருந்தாலும் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ராகி, கம்பு, மக்காச்சோளம், வெள்ளை சோளம், பார்லி, சிவப்பு அரிசி, பச்சை பயிறு, ஜவ்வரிசி, கோதுமை, உடைத்த கடலை, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய், கொள்ளு, சோயா பீன்ஸ். இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கிறணும். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து வறுபட்டுரும், ஒரு சில ஐட்டம் வந்துட்டு லேட்டாக வந்து வறுபடும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு நீங்கள் வறுத்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கனமாக தடிமனாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு வறுத்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து பக்குவமாக வந்து நீங்கள் வறுத்து எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப வந்து வறுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒன்று வந்து கருகிரும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் அடித்தா, கருகின வாடை அடித்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து நல்லா வந்து வறுக்கணும். இந்த ஜவ்வரிசியெல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட்டாக வரணும். அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதுலேருந்து சேஞ்ச் ஆகி இந்த பாலாக உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். அப்புறம் நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரே மாதிரி வறுபடுற திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நான் சேர்த்து வறுப்பேன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வந்து பொருள் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரே டயத்தில் வந்துட்டு வறுபட்டுரும். இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி கலந்து வறுத்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த ஸ்மெல்லாம் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி பக்குவமாக பார்த்து எடுத்துகிட்டு போட்டுக்கணும். ஒரு இதில் வந்து ஒரு தட்டில் வச்சு நான் ஆற வைப்பேன். ஆற வச்சுட்டு தான் எடுத்து வைக்கணும். இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வறுக்கணும். ஏன்னா அது ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஆல்ரெடி நம்ம ஆற வச்சுருக்கிறதுல வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஏலக்காய் வறுக்க தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி புழுங்கல் அரிசியை வந்து வறுத்து சேர்க்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதனால் அதே வந்து பாத்திரத்தில் நான் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இதில் வந்துட்டு வறுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஒரு எமர்ஜென்சிக்காக தோசை கல்லில் வந்துட்டு அந்த அரிசியை மட்டும் வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதை வந்து மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து வறுக்கும் போதே வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்து புழுங்கல் அரிசியை வந்துட்டு எடுத்து அதையும் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வறுத்ததும் அரிசி வந்துட்டு எவ்வளோ ஒரு ஒயிட் கலராக வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இப்படி தட்டில் வச்சு நான் காய வைக்கிறேன். ஏன்னா அந்த ஹீட்டோடு வந்துட்டு நம்ம அப்படியே வந்து பாக்ஸில் வந்து போட முடியாது. அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரைஸ் மில்க்கு போய் நம்ம அரைக்க கொடுப்போம். இப்போது ரைஸ் மில்க் அரைக்க போகிறதுக்காக ஒரு வாளியில் வந்துட்டு நான் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், அதில் எப்படிலாம் வறுபட்டுருக்கு, என்னென்ன திங்ஸ்லாம் விழுகுதுன்னு பாருங்கள். இப்போது வந்து இது அரைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் அரைச்சி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் என் குழந்தைங்களுக்கு 6 மந்த்லேருந்தே நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது இது ரைஸ் மில்க்கு போயிட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு பவுடராக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. 2 ஸ்பூன் வந்துட்டு போட்டாலே நல்லா நிறையா கூழ் மாதிரி வரும். ஸோ 2 பேர் 3 பேர் சாப்பிட மாதிரினா ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கஞ்சி மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நாட்டு சக்கரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.